Hi, hello friends. Welcome to Lone Wolf. இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒரு பேங்க் ராபரி பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, எதுக்கு அடிக்கடி நம்ம இந்த பேங்க் ராபரி பற்றியே பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். க்ரைம் கேசஸ் நிறைய கிடைக்குது, க்ரைம் ஸ்டோரிஸ் நிறைய கிடைக்குது, பட் ராபரிஸ் ரொம்ப கம்மி. அதுலேயும் இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் இன்னும் கம்மி. ஸோ ஒரு பேங்க் ராபரியை பற்றி படிச்சுட்டு அதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆனால் தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தான் இந்த பேங்க் ராபரி. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ஃபைன் டே. இந்த இன்சிடெண்ட் 2014 நடக்குது, ஒரு செப்டம்பர் மந்த். சரி, ரந்தீப்னு ஒருத்தர் ஜெயிலை விட்டு ரிலீஸ் ஆகி வராரு. அவர் என்ன செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்காருன்னா, சம் தெஃப்ட், ராபரி இந்த மாதிரி ஒரு கேஸ் அவர் மேலே இருந்திருக்கு. அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு ஜெயிலை விட்டு வெளியில் வராரு. வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக அவருடைய ஃப்ரெண்ட் கிரீஷ்ன்றவரை மீட் பண்ண போகிறாரு. கிரீஷ்ன்றவர் பிஇ முடிக்கலை, ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட். நிறைய லேண்ட் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவரை போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்ன பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க்கோடைய லாக்கர்ஸ்லேருந்து அதில் இருக்கிற பணம் நகையை திருடுறது அப்படின்னு சொல்கிறாரு. கேட்ட உடனே ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த கிரீஷ்ன்றவர் ஹெசிடண்ட்டாக இருக்கார். அப்புறமா அவருக்கு இருக்கிற பண ப்ராப்ளம்ஸ் சிச்சுவேஷன்னால் அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ பேங்க் ராபரி, லாக்கர்லேருந்து பணத்தையும் நகையையும் திருடுறது தான் இவங்களுடைய பிளான். இந்த மீன்வைல் கிரீஷ்ன்றவரை பார்க்குறதுக்கு ஒரு கஸ்டமர் வராரு. வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்ககிட்ட நான் ஒரு பங்களோ விற்று கொடுக்க சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பங்களோ விற்க வேண்டாம். பிகாஸ் எனக்கும் என் தம்பிங்களுக்கும் 4 பேர் அண்ணன் தம்பிங்க, எங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டுருக்கு. கோர்ட் வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். கோர்ட்டில் கேஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. அது வரைக்கும் நாங்கள் யாருமே அந்த பங்களோ பக்கம் போக மாட்டோம். கோர்ட்டோட ஆர்டர் வந்துருச்சு. இது மற்றவங்க யாரும் எதுவும் வாங்கவும் விற்கவும் முடியாது, பங்களோக்குள்ளே கூட போகக்கூடாது அப்படின்னு. ஸோ இதை நான் இன்ஃபார்ம் பண்ண தான் உங்ககிட்ட வந்தேன். அந்த 4 பேரில் இவர் அண்ணன் பெரியவர். அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டு நீ தள்ளிடு, நீ எதுவும் பண்ணாத. கோர்ட் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா விற்கணுன்னா நானே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுறாரு. ஓகே, 2-3 பேங்க் டிசைட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பேங்க் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த பேங்க்கை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இது 50 இயர்ஸ் பழைய பேங்க். ஸோ உள்ள நிறைய லாக்கர்ஸ் இருக்கலாம். அந்த லாக்கர்ஸ்க்கு நிறைய கஸ்டமர்ஸ் அவங்களுடைய லைஃப் சேவிங்ஸை அந்த பேங்க்ஸில் போட்டு வைக்கலாம். அந்த பேங்க்கில் பர்டிகுலராக போட்டு வைக்கலாம், நகை, கேஷ் இந்த மாதிரி ஐட்டம்லாம். ஏன்னா ரொம்ப பழைய பேங்க்கில். ஓகே, ஒய் திஸ் பேங்க்குன்னு இன்னொரு ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த பேங்க் பக்கத்தில் ஒரு ரோடு, அந்த ரோடுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. டிஸ்பியூட் இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியில். அந்த ப்ராப்பர்ட்டி யாருதுன்னு தெரியுதா? ஒரு கஸ்டமர் இந்த கிரீஷ்ன்றவர்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுக்க தான் முன்னாடி சொல்லியிருந்தார். இப்போ லீகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால அதை ஹால்ட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அந்த ப்ராப்பர்ட்டியும் அங்கே தான் இருக்குது. ஸோ இமீடியட்டாக இவங்களுடைய கிரிமினல் மைண்டை வச்சு இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கும், அண்டர் கிரவுண்ட்லேருந்து போயிட்டு பேங்க்குள்ளே நம்ம லாக்கர் ரூமில் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த பேங்க்குள்ளே போய் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் இவர் ஏற்கனவே பிஇ படிச்சிருக்காருல இந்த கிரீஷ்ன்றவர். ஸோ மெஷர்மெண்ட்ஸ்லாம் இவர் கில்லி. அந்த வீடுலேருந்து அப்படியே நடந்து போய் பேங்க் எவ்வளோ தூரம்னு அவர் அப்படியே மைண்டில் ஒரு கேல்குலேஷன் போட்டுக்கிறாரு. பேங்க்குள்ளே எங்கெங்கே என்னென்ன இருக்குன்றதையும் நல்லா கேல்குலேட் பண்ணிக்கிறாரு. அவங்க டார்கெட் பண்ணுறது லாக்கர் ரூம் தான். ஆஸ் யூஷுவல் லாக்கர் ரூமில் சிசிடிவி கேமராஸ் இருக்காது. ஏன்னா கஸ்டமருடைய ப்ரைவசினால் லாக்கரில் அவங்க என்ன வேணால் வைக்கலாம், எடுக்கலாம், அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய டார்கெட் லாக்கர் ரூம். பேங்க்லேருந்து வெளியில் வந்த உடனே இந்த கிரீஷ்ன்றவர் ரஃபாக ஒரு மேப் க்ரியேட் பண்ணுறாரு. அந்த மேப்பில் எங்கெங்கே என்னென்ன இருக்குது, அதோடைய கேல்குலேஷன்ஸ் என்ன, பேங்க்குள்ளே இருக்கிற அந்த இன்டீரியர் ஃபுல்லாக வரைஞ்சி கேல்குலேஷன்ஸ் போட்டுடுறாரு லாக்கர் ரூம் வரைக்கும். இந்த பக்கம் அந்த வீடுலேருந்து அந்த பேங்க்குள்ளேருந்து அந்த லாக்கர், இதுக்கான டிஸ்டன்ஸு எல்லாமே பக்காவாக க்ரியேட் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன, 2 பேர் தான் இருக்காங்க. இது 8 பேருக்கான வேலை. இப்போது மேன் பவர், ஆளுங்க தேவை. ரந்தீப் அவருக்கு தெரிஞ்ச சில பேரை சஜஸ்ட் பண்ணுறாரு. இவருக்கு தெரிஞ்ச கிரீஷ் இவருக்கு தெரிஞ்ச சில பேரை சஜஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, இப்போது
மூணாவது பர்சன். இவர் யாருன்னா சின்ன சின்ன வேலைகள் செய்கிறவங்க தான் இவங்களும். அண்டர் கிரவுண்ட் கேபிள் ஒர்க் இருக்குல்ல, இந்த இன்டர்நெட்டு, டெலிஃபோன் கேபிள்ஸ், இதெல்லாம் அப்போதைக்கு கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிற ஒரு ஆள். அவரை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அவர் வந்து அவருடைய அண்ணன் பசங்க 2 பேர், சின்ன பசங்க, அப்பப்போ சின்ன பசங்கன்னா பிட்வீன் 18 to 20, அப்பப்போ என்ன வேலை கிடைக்குதோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் ஹெல்ப் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் ஹெல்ப் பண்ணுறவங்க, இந்த மாதிரி கேபிளில் ஹெல்ப் பண்ணுறவங்க, அவங்க 2 பேரை இதில் இன்வால்வ் பண்ணுறாரு. ஸோ 5 பேர் ஆகிட்டாங்க. ஆறாவதாக ஒரு பர்சன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் அ ஹாஸ்பிட்டல், சின்ன ஃபார்மசியில் மருந்து விற்கிறவர், அவ்வளோதான். அவரையும் கன்வின்ஸ் பண்ணி இதில் கொண்டு வந்துடுறாங்க. 6 பேர் ஆகிட்டாங்களா? இப்போது 7வதாக ஒரு மேஸ்திரி, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறவர், அவர்கிட்ட உண்மையை சொல்லி அவரையும் கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. 8வதாக ஒரு ஆள் யாருன்னா அவரும் மேஸ்திரி தான். பட் அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஒரு 18 டேஸ்க்கான ஒர்க் இருக்குது, நீ இப்போ இங்கே எவ்வளோ earn பண்ணுற, 800, நாங்கள் அப்படியே டபுளாக தரோம், பட் ஒர்க் வந்து நைட்டில் தான் பண்ணணும், இந்த மாதிரி ஆஸ் யூஷுவல் நீ பண்ணுற இதே வேலை தான், பட் நைட்டில் பண்ணுறோம், உனக்கு சம்பளம் மட்டும்தான் அவங்ககிட்ட பேசுகிறாங்க, அவங்கக்கிட்ட என்ன வேலைங்கிறத கரெக்டாக இவங்க சொல்லலை. ஸோ இப்போ 8 பேர் சேர்ந்துட்டாங்க. இந்த 8 பேரில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, 7 பேர் மேலே எந்த விதமான போலீஸ் கேஸும் கிடையாது. சின்ன சின்ன வேலைகள் செய்கிற ஆளுங்க தான் இவங்க. பட் இவங்க மேலே எந்த விதமான கேஸும் கிடையாது. ஒரே ஒருத்தர் ரந்தீப் ஜெயிலை விட்டு வெளியில் வந்தார், ரிலீஸ் ஆகி, அவர் மேலே மட்டும்தான் கேஸு. அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவை எடுத்துகிட்டு போய் கிரீஷ் கிட்ட சொல்கிறாரு. கிரீஷ் இஸ் த மாஸ்டர் மைண்ட். அவர் தான் கேல்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறாரு, மேப் போடுறாருன்னு, மேன் பவர் கொண்டு வராரு, எல்லாமே பண்ணுறாரு. பட் ஒருத்தர் மேலே மட்டும்தான் கேஸ் இருந்திருக்கு, அதையும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்திருக்காரு. மிச்சம் 7 பேர் மேலே எந்த விதமான கேஸும் இல்லை. ஓகே, மூவிங் ஃபார்வர்ட். இப்போது இந்த கிரீஷ்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, முன்னாடி ஒரு கஸ்டமர் வந்து அவரை மீட் பண்ணுறாருல, அதாவது பேங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த கஸ்டமர்கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த கஸ்டமரே ஒரு கஷ்டங்கிறதுனால தான் அவங்களுடைய ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை விற்க சொல்லி இவர் அப்ரோச் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்க வேண்டிய அவசியமே கிடையாது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா, வெறும் 18 டேஸ் 18 டேஸ்க்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டியுடைய கீஸ் எனக்கு கொடுங்க. கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு, பட் நாங்கள் வந்து திருட்டுத்தனமாக நைட்டில் மட்டும் உள்ளே போகிறோம், எங்களுக்கு ஒரு வேலை இருக்காங்க, அந்த வேலையை நாங்கள் முடிச்சுட்டு 18 டேஸ்க்கான அமௌண்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு கொடுத்துட்றோம், அது இல்லாமல் ஒரு பெரிய பங்கும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த கஸ்டமர் ஒத்துக்க மாட்டுறாரு. என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நான் கோர்ட்டுக்கு போய் கேஸை வின் பண்ணி நான் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று நான் லீகலாக என்னுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறேன், நீ இந்த மாதிரி என்னை இன்வால்வ் பண்ணாத எந்த விஷயத்துலையும் அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. பட் அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த கிரீஷ்ன்றவர் கிளியராக அவர்கிட்ட அவருடைய பிளானை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி கீழே தான் நாங்கள் அண்டர் கிரவுண்ட் டன்னல் ஒன்று தோண்ட போகிறோம், தோண்டி அது ஸ்ட்ரைட்டாக பேங்க்குள்ளே போகுது, லாக்கர் ரூமுக்குள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட 500லேருந்து 550 லாக்கர் வரைக்கும் அங்கே இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி நாங்கள் ஏற்கனவே அங்கே போய் விசாரித்தோம், லாக்கர் கேட்டோம். லாக்கர் கேட்டதுக்கு அவங்க வந்து லாக்கருக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது இங்கே, ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே வந்து அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி எத்தனை கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்கன்னு கேட்டதுக்கு 550 அவங்களே சொல்லிட்டாங்க பேங்க்கில். அதனால் 550 இருக்குது லாக்கர்ஸ் நாங்கள் உடச்சி காசு எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து இந்த பிளானில் இன்வால்வ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சிரும், உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் அவர் ஒத்துக்கவே மாட்டுறாரு. தயவு செஞ்சு இங்கேருந்து இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. வந்துடுறாங்க. கிரீஷ் கூட இருக்கிறவங்களாம் என்ன பிளான் ட்ராப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அது கிரீஷ் சொல்கிறாரு, இல்லை பிளான் ட்ராப் கிடையாது, நம்ம நைட்டில் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிடலாம். அவர் பெர்மிஷன் கொடுக்கல, பட் நம்ம நைட்டோட நைட்டாக போய் திருட்டுத்தனமாக நம்மளுடைய வேலையை ஆரம்பிச்சிடலான்னு அவர் மறுபடியும் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுறாரு. என்றைக்கு இந்த ராபரி அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது செப்டம்பர் மந்த் பிளானிங். கரெக்டாக அக்டோபர் அன்னைக்கு தீபாவளி நைட்டுக்கு இந்த பிளானை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இருக்காங்க 2014. பிகாஸ் அந்த தீபாவளி டைமில் ஒரு 3 to 4 டேஸ் பேங்க்ஸ்க்கும் லீவ் வருது. ஃப்ரைடேவோட சேர்த்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி வரலாம், இல்லாட்டி மண்டே இருக்கலாம் தீபாவளி. ஸோ நைட் நிறைய பேர் இந்த மாதிரி பட்டாசு சத்தத்தில் இவங்க இன்டென்ஸாக இன்னும் தோண்டிகிட்டு இருக்கிறது தெரியாது. 18 டேஸ்க்கான ஒர்க். ஃபஸ்ட்டு 15 டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டில் அவங்க தோண்டி திங்ஸ் எல்லாம், அந்த மண்ணெல்லாம் வெளியில் எடுத்துருவாங்க. உள்ளே 4 பேர் இருப்பாங்க, வெளியில் 2 பேர் நோட்டம் விட்டுட்ருப்பாங்க, மிச்சம் 2 பேர் அவங்க கொடுக்குற அந்த வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு கிரவுண்டில் டம்ப் பண்ணுவாங்க. இது ஒரு பிளான். நம்பர் 2 என்னென்னா, கடைசி 3 நாள் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கும், அப்போது சத்தம் இன்னும் அதிகமாக வரலாம்.
இக்காரணத்தை கொண்டு அந்த தீபாவளி டைம் ஃப்ரேமை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால தீபாவளிக்கு 3 நாள் 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி கூட பட்டாசு சத்தங்கள் இருக்கும்ல நைட்னா கூட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம பணத்தை திருடிட்டு போயிடலாம் லாக்கருக்குள்ளேருந்துங்கிறது தான் அவங்களுடைய பிளான். நைட்டில் டிக்கிங் ஃபுல் ஸ்விங்கில் நடந்துகிட்ருக்கு. ஒரு 10 டேஸாக ஒர்க் போயிட்டே இருக்குது. உள்ளே 4 பேர் இருக்காங்க, வெளியில் 2 பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாச்சும் சத்தம் அதிகமாக வருதான்னு. நைட்டில் மட்டும்தான் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. 2 பேர் அவங்க கொடுக்குற இந்த 4 பேர் கொடுக்குற வேஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் டம்ப் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க, எம்டி கிரவுண்டில். ஸோ யாருக்கும் எந்த டவுட்டும் வர மாட்டேங்குது. 10 டேஸ் இந்த பிளான் போகுது. ஏதாவது சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி இருந்தால் சவுண்டு சத்தமாக வெளியில் கேட்குதுன்னா இந்த 2 பேர் கால் பண்ணி உள்ளே இருக்கிற 4 பேர்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இல்லை சத்தம் கம்மியாக வர மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இப்போது 18 டேஸ்க்கான ஒர்க் 10 டேஸ் ஆகிடுது. 10 டேஸ் ஆகி அவங்க டனல் டிக் பண்ணி போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு ப்ராப்ளம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு தண்ணிக்கான பைப் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. இதை ஏற்கனவே கிரீஷ் பாசிபிலிட்டி இருக்குன்னு அவருடைய அந்த மேப் ஒன்று போட்டார் இல்லையா, பிளான், அதில் அதை எழுதி வச்சுருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பைப் இருக்கிறதுனால சின்னதாக ஒரு டீவியேஷன் லெஃப்ட் கட் பண்ணுறாங்க, மறுபடியும் ஸ்ட்ரெயிட், மறுபடியும் ஒரு ரைட். ஸோ அந்த பைப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் டீவியேட் ஆகி மறுபடியும் சேர்ந்து அந்த ரூட் மறுபடியும் டுவர்ட்ஸ் த பேங்க் போகிற மாதிரி அவங்களுடைய ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ 10 டேஸ் ஆகுது, 12 டேஸ் ஆகுது, 15 டேஸ் ஆகுது. கடைசி 3 நாள் தீபாவளிக்கு 3 நாள் முன்னாடி 28th தீபாவளி, சரி 25th தீபாவளின்னு வச்சுக்கலாம். ஸோ 22nd கரெக்டாக பேங்க் ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் முடியுது. அவங்க தோண்டி பேங்க்குக்கு கரெக்டாக கீழே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தோண்டினா லாக்கர் ரூம் வந்துடும். ஓகே, இதுக்கிடையில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா 18 டேஸ் டைம் ஃப்ரேம். கரெக்டாக அந்த பங்களோ கீழே அவங்க கன்ஸ்ட்ரக்ஷனை டிக்கிங்கை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பங்களோ ஒரு பழைய பாழடைஞ்ச பங்களா. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கிற விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே உடஞ்சிருக்கு. ஸோ இவங்க உள்ளேருந்து தோண்ட சத்தம் அதிகமாக வெளியில் வரும். இந்த விண்டோஸும் ப்ராப்பராக மூடுற மாதிரி இல்லை, ஏன்னா விண்டோஸே இல்லை, எல்லாம் உடஞ்சிருக்கு, டோர்ஸும் உடஞ்சிருக்கு. அப்போது அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எல்லாம் ப்ளைவுட் வச்சு அங்கே அடைச்சிடலாம், அடைச்சிட்டா சத்தம் வெளியே போகாது, உள்ளுக்குள்ளே வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ப்ளைவுட்ஸ் வாங்கி எங்கே ஹோல்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அவங்களுடைய வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ டு த ஸ்டோரி. இப்போது 18th டே இவங்க தோண்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ள ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் போயிட்டுருக்கு. கரெக்டாக பேங்க்குக்கு கீழே இருக்காங்க, சரிங்களா. ஏர்லி மார்னிங் ஒரு 1 AM அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தீபாவளி அன்றைக்கி நைட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அவங்க லாக்கர் ரூம்குள்ளே போகிறதுக்கு. ஸோ பேங்க்குக்கு கீழே வரைக்கும் போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பைப் லைன்லாம் டிவியேட் ஆகி பேங்க்குக்கு கரெக்டாக கீழே இருக்காங்க, தோண்டிடுறாங்க. அடுத்தது லாக்கர் ரூம் தான் இருக்குது. கரெக்டாக கேல்குலேட் பண்ணி லாக்கர் ரூம் மேலே இருக்கிற மாதிரி அவங்க பிளானிங்லாம் பக்காவாக இருக்குது, கேல்குலேஷன்ஸ்லாம் பக்காவாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி மேலே இருக்கிற அந்த ஃப்ளோரை உடைக்கிறாங்க. ஸோ கீழேருந்து மேலே இருக்கிற ஃப்ளோரை உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு ஒருத்தர் மட்டும் மேலே போய் பார்க்குறாரு. பார்த்த உடனே ஷாக். மற்றவங்கக்கிட்டேயும் அந்த விஷயத்த சொல்கிறாரு, மற்றவங்களும் பார்க்குறாங்க. எல்லாருமே டோட்டலாக ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் ஷாக் ஆகிறாங்க தெரியுமா? நாளைக்கு சொல்கிறேன். ஸோ until then stay tuned. Please subscribe. Meet you tomorrow. நாளைக்கு part 2. Okay? Until then, bye. Take care.